பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. என்னென்னா, இப்போ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்களா, இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்படியே ஒட்டி வைக்கணும், அப்படியே தைக்கணும்னு நினைப்பீங்க. அது வந்து என்ன ஆகுன்னா, தைக்கும்போது ஒன்று ஃபால்ஸ் வெளியே வந்துடும், இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் சுருக்கமாக வரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி தைக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கையில் தைச்சிட்ருக்கேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ அதனால் வந்து விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு தைக்கும்பொழுதும் உங்களுக்கு சுருக்கம் வராது, கரெக்டாக வரும். கரெக்டாக அதை அலைன் பண்ணி அதை தள்ளி உங்களுக்கு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் நீட்டாக தைப்பீங்க. இது வந்து பிகினர்ஸ் தான் நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லாவே வரும் உங்களுக்கு. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வரும்போது முனையில் வந்து இப்படி மடிச்சுட்டு இப்படி எண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு தைக்கும் பொழுது இந்த இப்படி மடிச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து இப்படியே தைச்சிட்டே வரணும். நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன எப்படி மிஸ்டேக் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த பக்கம் வச்சு இப்படி தைச்சிடக்கூடாது. அதாவது இந்த முனையை வந்து இப்படி வச்சு தைச்சிடக்கூடாது. தைச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தைக்கும் பொழுது இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தைக்கும் பொழுது உங்களுக்கு புடவையில் கண்டிப்பாக சுருக்கம் வரும். இப்போது இந்த முனையிலேருந்து இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த நேர் இந்த லென்த்தை பார்த்துக்கோங்க. இந்த லென்த்து அண்ட் இந்த லென்த் ஈவனாக இருக்கா மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிங்க்குன்றதால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இது பார்த்திங்களா லைனிங், இது சாரியோட கிளாத்து. இப்படியே நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அது பாருங்கள், இந்த இது பிடிச்சிக்கிட்டு இதை இப்படியே பண்ணி அப்படியே நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சுருக்கம் விழாமல் அழகாக ஈவனாக வரும். பார்த்தீங்களா? அப்படியே நீங்கள் மூவ் பண்ணவே தேவையில்ல. அதே நேரத்தில் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இப்படி சுருக்கம் இல்லாமல் இப்படியே பார்த்துட்டே வரணும், இப்படி பண்ணிகிட்டே வரணும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால தான் இந்த மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட வழுவழு சாரியும் சூப்பராக நீங்கள் தைச்சிடலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்களா, இதை ஈவனாக அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படியே தைச்சிட்டே வரணும். ரொம்ப தள்ளியும் போட்டுறாதீங்க, ரொம்ப ஒட்டுலேயும் போட்டுறாதீங்க. தையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அந்த கைடு அளவு ஒரு கேப் இருந்தால் போதும். இந்த அளவு எப்படி தைச்சிங்களோ அதை மாதிரி இங்கே கொஞ்சம் இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே தைச்சிட்டே வரணும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பின்னாடி திருப்பும் போதும் நீட்டாக இருக்கும். முன்னாடி இங்கேயும் உங்களுக்கு சுருக்கம் விழாமல் கரெக்டாக வரும். நீங்கள் இப்படியே பண்ணிவிட்டு, ஏன்னா இடையில இங்கே வந்து பபுள்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது. இது உள்ளே ஃபால்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பபுள்ஸ் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து இப்படி இழுத்து கரெக்டாக இப்படி தைச்சிடுங்க. ஏன்னா இப்படி தைக்கும் போது உங்களுக்கு எதாவது பபுள்ஸ் இருந்தால் கூட இப்படி விலகிடும் வழுவழு சாரிலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த சாரியோட இந்த ஃபால்ஸு எண்டுக்கு நான் வந்துட்டேன். பார்த்திங்களா, இந்த எண்டு பார்த்திங்களா, எந்த வித சுருக்கமும் இல்லை, வழுவழுப்பும் இல்லை. இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு மேல் திருப்பியும் நான் காட்டுறேன். நீங்கள் அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி தைங்களா, உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்திங்களா, எங்கேயுமே சுருக்கமோ எதுவுமே இல்லை. இந்த எண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எண்டை பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே பாருங்கள். அதே மாதிரி இந்த எண்டு வந்தோடனே நான் ஒரு கையில் தைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது.
இந்த எண்டு வந்த உடனே உங்களுக்கு அந்த டபுள் தையல் போட்டு மறுபடியும் நீங்கள் திருப்பணும். அவ்வளோதான். அவ்வளோதான். முடிக்கும் போது அந்த ரஃப் தையல் போட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது தான். தேங்க்யூ. கீதா புட்டிக். பார்த்தீங்களா, சுருக்கம் வராது. ஏதாவது உங்களுக்கு டவுட் பார்த்தீங்களா, இருந்தால் இது கமெண்ட் காசு வச்ச செக்ஷனில் இடம். கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். எந்த கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க. சாரீஸ் வாங்கி தைரியமாக தைங்க. பிகினர்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். இந்த துணியாக இருக்குது, என்னால் தைக்க முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.